ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வருஷத்தோட கடைசி நாள். நாளைக்கு புது வருஷம். இன்னைக்கு செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாரையும் நான் விஷ் பண்ணிடுறேன். விஷ் யூ ஆல் அ வெரி வெரி ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர். கடவுளோட ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் நல்லபடியாக கிடைக்கணும். நீங்கள் எல்லாருமே உங்கள் ஃபேமிலியோட 100 வருஷம் சந்தோஷமாக அஷ்ட ஐஸ்வர்யத்தோட சகல சௌபாகியத்தோட 16 செல்வங்களையும் பெற்று சந்தோஷமாக நிம்மதியாக என்ன ஆசைப்படுறீங்களோ அது உங்களுக்கு கிடைச்சி வாழணும் அப்படின்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாள் உங்களுக்குள்ளே இருந்த ஒரு வருத்தம் இருக்கும் இல்லையா, நம்மளால் இங்கிலீஷ் வந்து சகஜமாக பேச முடியல அப்படின்னு, அந்த கவலை சீக்கிரமாக போயிட்டு இந்த வருஷத்தில் ஆரம்பத்திலேயே நீங்கள் எல்லாருமே அழகாக தப்பில்லாமல் ஸ்பீடாக சுலபமாக இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னும் நான் வேண்டிக்கிறேன். ஓகேவா? இப்போது இன்றைக்கி செஷனுக்குள்ளே போகலாம். புது வியூவர்ஸ் யாராவது இருக்கீங்க அப்படின்னா, ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டே 1 லாங் வீடியோலேருந்து பார்த்தா தான் உங்களுக்கு வந்து புரியும். அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் இருக்க வேர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சுக்கிட்டே வாங்க. நீங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணால் தான் நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் நீங்கள் பார்த்து எழுதிக்க முடியும். அது பின்னாடி நம்ம கிளாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இன்றைக்கி செஷனுக்குள்ளே போகலாம். ஆர்டிகிள்ஸ்னால் ஏ, ஆன் அண்ட் த. இது மூணும் எந்தெந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது என்ன ஒரு பெரிய விஷயமா, ஏ ஆன் போட தெரியாதா அப்படின்னு சில பேருக்கு தோணும். ஆனால் நிறைய பேர் தப்பு பண்ணுறது இதில் தான் பண்ணுவாங்க. ஏன்னா ஏனாலும் ஒரு அப்படின்ற அர்த்தம் தான், ஆன்னாலும் ஒரு அப்படின்ற அர்த்தம் தான். ஆனால் அதை எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதனால் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஏ அண்ட் ஆன் கூட சீக்கிரமாக கற்றுப்பீங்க. த வந்து நிறைய ரூல்ஸ் இருக்கும், இங்கெல்லாம் போடணும் அப்படின்றது இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போது அனாலும் ஒருன்னு அர்த்தம், ஆன்னாலும் ஒருன்னு அர்த்தம். த அப்படின்னா இந்த அந்த நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போது பொதுவாக ஒரு விஷயத்த சொல்லும்போது அது வந்து நம்ம இல்லைன்னா ஆன் போட்டு சொல்லலாம். குறிப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்லும்போது த போடணும். இது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போது திஸ் இஸ் அ புக் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து என்ன புத்தகம்ன்றதை நான் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லலை, குறிப்பிட்டு பர்டிகுலராக சொல்லலை. அதனால் போடுறோம். திஸ் இஸ் அ புக். த புக் இஸ் அபவுட் ராமாஸ் லைஃப் அப்படி சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த புத்தகம் ராமாவோட லைஃப்பை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லும்போது, அதை ஸ்பெசிஃபை பண்ணி குறிப்பிட்டு சொல்லும்போது நம்ம த போடணும். இப்போ உங்களுக்கு புரியாது. உள்ள எக்ஸாம்பிள் அடுத்தடுத்து பார்க்க பார்க்க உங்களுக்கு கிளாரிஃபை ஆகிடும். ஓகேவா? இப்போ போட்டிருக்கேன் பாருங்கள். ஏ, இ, ஐ, ஓ, யூ. இது 5ம் வந்து வொவல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். தமிழில் அதுக்கு உயிரெழுத்துக்கள் அப்படின்னு அர்த்தம். உயிரெழுத்துக்கள் இல்லாமல் ஒரு சொல் ஃபார்ம் ஆக முடியாது இல்லையா? அதே மாதிரி தான் இங்கிலீஷ்லேயும். இந்த ஏ, இ, ஐ, ஓ, யூ இல்லை அப்படின்னா நம்மளால் இங்கிலீஷ் படிக்கவே முடியாது. அதுக்கு எக்ஸாம்பிள் கீழே சொல்கிறேன். இங்கே பாருங்கள். சி ஒரு ஸ்பேஸ் விட்டுருங்க, டி. இது எப்படி படிப்போம்? சி டி ஏதாவது அர்த்தம் இருக்கா? அர்த்தம் வராது. ஆனால் அதுவே அது கூட ஒரு ஏ நடுவில் போட்டு பாருங்கள். சிஏடி கேட் அப்படின்னு நம்மளால் படிக்க முடியும். ஸோ அந்த ஏ அப்படின்ற ஒவல் வரும்போது ஒரு சொல் ஃபார்ம் ஆகிடுது. அடுத்து பாருங்கள். ஜி ஒரு ஸ்பேஸ் டி. ஏதாவது சொல் நமக்கு கிடைக்குதா? ஜிடி அர்த்தம் வராது. நீங்கள் அதுவே வந்து அதுக்கு நடுவில் இ போட்டு பாருங்கள். ஜிஇடி கெட் பெற்றுக்கொள்வது அப்படின்னு அர்த்தம் வரும். அடுத்தது எஸ் பாருங்கள். எஸ்ஐடி ஐ ஆட் பண்ணும்போது சிட் உட்காரு அப்படின்ற ஒரு அர்த்தமுள்ள சொல் கிடைக்குது. பி டேஷ் டி ஒரு ஓ போட்டு பாருங்கள். பிஓடி பாட் பானை அர்த்தம் கிடைக்கும். அப்போ தான் உங்களால் வாசிக்கவே முடியும். முதல்ல வொவல்ஸ் உள்ளே போட்டால் தான் இங்கிலீஷில் வாசிக்கவே முடியும். ஹெச்யூடி ஹட். வெறும் ஹெச்டி போட்டால் நம்மளால் படிக்க முடியாது, எதுவுமே அர்த்தம் கிடைக்காது. இப்போ புரியுதா? இது வந்து இப்படி சின்ன குழந்தைங்களுக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஒரு 2000 பேர் பார்க்குறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அதில் ஒரு 50 பேருக்காவது
இது கொஞ்சம் தெரியாமல் இருக்கலாம். அந்த 50 பேருக்காக தான் இது எக்ஸ்பிளைன் பண்ணுறது. அதனால என்னடா இப்படி சின்ன குழந்தைங்களுக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறேனேன்னு எதுவும் யோசிக்காதீங்க. ஓகேவா? இப்போது ஹெச்யூடி ஹட். ஸோ இங்கே சைடில் எழுதியிருக்கேன் பாருங்கள். AEIOU. இந்த 5 வொவல்ஸ் தான் மொத்த இங்கிலீஷ் நம்ம பேசுகிறதுக்கு காரணமாக இருக்கிறது. ஓகேவா? இப்போது இந்த வொவல்ஸ் பற்றி ஏன் இங்கே படிக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு ஆப்பிள், ஒரு ஆரஞ்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு புக் அப்படின்னு. அப்போ அந்த ஒரு அப்படின்ற சொல்லுக்கு நம்ம வந்து ஏ போடணுமா ஆன் போடணுமா அப்படின்றத வித்தியாசத்தை கற்றுக்கிறதுக்காண்டி தான் இந்த வொவல்ஸ் பற்றி இப்போ படிக்கிறோம். இப்போது இங்கே GET கெட் இருக்கு இல்லையா? அப்போது அந்த இ சவுண்ட் வந்து எதை குறிக்குது? ஏ அப்படின்னு தானே குறிக்குது. கெட் ஏ. சிட் இ. அந்த ஐ வந்து இ சவுண்டை குறிக்குது. பாட் அப்படின்னா ஓ வந்து ஆ சவுண்டை குறிக்குது. ஹட் அப்படின்னா அந்த யூ வந்து அ சவுண்டை குறிக்குது. இப்போது இங்கே இருக்க வொவல்ஸ் லெஃப்ட் சைடில் போட்டிருக்கோம் பாருங்கள். அந்த CAT GET அதெல்லாமே வொவல்ஸ் வந்து 2 எழுத்துக்கு நடுவில் வருது. அந்த AEIOUன்றது நடுவில் வருது. ஸோ இந்த மாதிரி வொவல் சவுண்டு வரும்போது நம்ம அதுக்கு முன்னாடி ஆன் போடக்கூடாது. புரியுதா? ஆனால் இங்கே ரைட் சைடில் கீழே எழுதியிருக்கேன் பாருங்கள். ஆப்பிள், ஏரோப்ளேன், எக், ஐஸ்கிரீம், இங்க் பாட், ஆஸ்ட்ரிச், அம்ப்ரலா. ஸோ இங்கே ஒரு சொல்லோட ஆரம்பத்தில் AEIOU இந்த வொவல் வந்ததுன்னா, அதாவது எல்லாருமே ஸ்கூல் படிக்கும்போது என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னா, AEIOUவில் ஒரு சொல்ல ஆரம்பிச்சதுன்னா அதுக்கு முன்னாடி ஆன் போட்டுக்கோங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது. அந்த வொவலோட சவுண்டு வரணும். அந்த AEIOU அப்படின்ற வொவலோட ஒலி வந்ததுன்னா, சொல்லோட ஆரம்பத்தில் அந்த ஒலி வந்ததுன்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஒருன்ற ஏதாவது சொல் மென்ஷன் பண்ணணும்னு நினச்சோன்னா ஆன் போடணும். ஓகேவா? இப்போது ஆப்பிள் நான் வந்து ஆ அப்படின்ற சொல் வந்து இப்போ அம்மா போட்டோன்னு வச்சுக்கோங்க. இங்கிலீஷில் எழுதுகிறோன்னா AMMA. அப்போ ஏ வந்து எதை குறிக்குது? அ அப்படின்ற சவுண்டை குறிக்குது. ஸோ அ அப்படின்றதுக்கும் ஏ தான் வரும். அடுத்தது ஆப்பிள் அப்படின்னு குறிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆப்பிள் அந்த ஆ சவுண்டும் வந்து ஏவை தான் குறிக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு ப்ராக்கெட்டில் அதை போட்டிருக்கேன். அப்படின்றத நீங்கள் எழுத முடியாது இல்லையா? அதை புரிஞ்சுக்கணுன்றதுக்காண்டி ஏ போட்டு 2 டாட் வச்சு ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன். அது ஆப்பிள் எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த சவுண்டும் அம்மாவுக்கு வர AMMAல ஏ அம்மா அ அப்படின்னு வருது இல்லையா? அந்த ரெண்டுத்துக்குமே வந்து ஏ தான் போடுவோம். அது மட்டும் இல்லாமல் ஏரோப்ளேன் அப்படின்னும் போது தமிழில் ஏ அப்படின்ற உயிரெழுத்து வருதா? அப்போது ஏரோப்ளேனுக்கு முன்னாடி ஆன் தான் போடணும். ஒரு ஏரோப்ளேன் அப்படின்னா ஆன் ஏரோப்ளேன். ஒரு ஆப்பிள் அப்படின்னா ஆன் ஆப்பிள் அப்படின்னு போடணும். இப்போது எக், EGG எக். அப்போது அந்த இ வந்து என்ன சவுண்டில் வருது? ஏ அப்படின்ற சவுண்டில் வருது. எக். ஓகே? அப்போது ஏ அப்படின்ற உயிரெழுத்து வந்ததுன்னா, சவுண்டு வந்ததுன்னா ஃபஸ்ட்டில் நம்ம வந்து ஆன் போடுறோம். அடுத்து ஐ அப்படின்ற உயிரெழுத்து சவுண்டு வருதா பாருங்கள். ஐஸ்கிரீம் ஆரம்பத்தில் வரணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சொல்லோட ஸ்டார்டிங்கில் அந்த சவுண்ட் வருதா? வொவல் சவுண்ட் வருதா? அப்போது ஐஸ்கிரீம் அப்படின்னும் போது ஐ அப்படின்றது வர்றதுனால அதுக்கு முன்னாடி ஆன் போடணும். அதே மாதிரி இங்க் பாட். இப்போது இதில் இருக்க உயிரெழுத்து மட்டும் இல்லை, எந்த உயிரெழுத்து நீங்கள் தமிழில் எழுதுகிற மாதிரி அந்த சொல்லோட ஸ்டார்டிங் சவுண்ட் வந்ததுன்னா நீங்கள் வந்து ஆன் போட்டுடலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள். இங்க் பாட் சவுண்டு வருதா? அப்போது அதுக்கு முன்னாடி ஆன் போட்டு ஆன் இங்க் பாட் போடணும். அதே மாதிரி ஆஸ்ட்ரிச். ஆஸ்ட்ரிச்னா என்ன? நெருப்பு கோழி, தீக்கோழி. ஸோ ஆஸ்ட்ரிச் அப்படி அப்படின்ற சவுண்ட் வருதா தமிழில்? அப்போது ஆன் போட்டுக்கணும். அம்ப்ரலா யூவுக்கும் வந்து சவுண்டு தான் வரும் மேக்ஸிமம். இப்போ எப்படி HUT ஹட் அப்படி படித்தோமோ அம்ப்ரலாக்கு சவுண்டு தான் யூ வந்தாலும் வரும். அப்போது அந்த மாதிரி சவுண்டு வரும்போது நம்ம வந்து என்ன போடணும்? ஆன் போடணும். ஓகேவா? இப்போது தெளிவாக புரியுதா பாருங்கள். ஆப்பிளுக்கு என்ன போட்டிருக்கோம்? ஆன் ஆப்பிள் போட்டுட்டோம். ஏரோப்ளேன் ஆன் ஏரோப்ளேன் போட்டிருக்கோம்.
எக்குக்கு போட்டோம், எல்லாத்துக்கும் போட்டோம் அம்ப்ரெல்லா வரைக்கும். அடுத்தது பாருங்கள், லெஃப்ட் சைடில் கீழே ஏ அப்படின்னு சேர்ந்து வந்ததுன்னா நம்ம அதை தமிழில் ஈன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஸோ ஈகிள் அப்படின்னு வருது. அப்போது சவுண்டு ஸ்டார்டிங்கில் வருது அப்படின்னா அதுக்கும் நம்ம ஏன்னா உயிரெழுத்தோட சவுண்டு. அதே மாதிரி ஓடபிள்யூ அப்படின்னு வந்தால் அப்படின்னு தமிழில் வரும். அப்போது அவுல் அப்படின்றத படிக்கிறோம். அப்போ அவுலுக்கு முன்னாடி அதே மாதிரி ஆத்தென்டிக்னா என்ன அர்த்தம்னா ஒரிஜினல்னு அர்த்தம். ஒரிஜினல் டாக்குமெண்ட் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அது உண்மையான. ஸோ ஏயு அப்படின்னு வந்ததுன்னா சேர்த்து வந்தால் அதை தான் படிப்போம். ஸோ ஆத்தென்டிக் அப்படின்னும் போது அது அப்படின்ற எழுத்து வர்றதுனால அதுக்கு முன்னாடி நம்ம தான் போடணும். இப்போ ரைட் சைடில் பாருங்கள், ஆப்பிள், ஏரோப்ளேன், எக், ஐஸ்கிரீம், இங்க் பாட், ஆஸ்ட்ரிச், umbrella, an eagle, an owl, an authentic. இந்த மாதிரி எந்த உயிரெழுத்தில் ஒரு சொல் ஆரம்பித்தாலும் அதை நம்ம தான் முதல்ல போட்டுட்டு அப்புறமா அந்த சொல்ல சொல்லணும். அதாவது ஒருன்ற அர்த்தத்தில் வரும்போது மட்டும். ஓகேவா? இப்போது எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், உங்களுக்கு புரியும். He bought an apple. அவன் ஒரு ஆப்பிள் வாங்கினான். ஒரு ஆப்பிள் வாங்கினான். அப்போ நம்ம ஒருன்ற சொல் வருது. அதனால போடணுமா போடணுமா அப்படின்னு யோசிக்கணும். அப்போ ஆப்பிள் அப்படின்னும் போது வவல் சவுண்டு வர்றதுனால நம்ம என்ன போடுறோம்? போடுறோம். அதுவே he bought a tasty apple. அவன் ஒரு சுவையுள்ள ஆப்பிள் வாங்கினான் அப்படின்னும்போது ஒரு சுவையுள்ள ஆப்பிள். அப்போது அங்கே ஒருன்ற சொல்லுக்கு நம்ம போட்டாகணும், இல்லைன்னா போட்டாகணும். எது போடணும் அப்படின்னும்போது டேஸ்டிக்கு அப்படின்னு தமிழில் ரைட் சைடில் எழுதியிருக்கேன் பாருங்கள். தமிழில் என்ன எழுத்து வருது பாருங்கள், உயிர் எழுத்து வரல, அப்படின்னு வருது, உயிர்மெய் எழுத்து வருது. அப்படின்னா அந்த சவுண்டுக்கு நம்ம போடக்கூடாது, தான் போடணும். ஏன்னா இங்கே ஒருன்ற ஒரு சொல் வர்றதுனால நம்ம இதெல்லாமே பார்க்குறோம். ஓகேவா? இப்போது ஐ சா ஏரோப்ளேன். நான் ஒரு ஏரோப்ளேன் பார்த்தேன். அப்போது ஏரோப்ளேன் அப்படின்றது உயிரெழுத்து. எந்த உயிரெழுத்து சவுண்டு வந்தாலும் சரி நம்ம போட்டுடலாம். ஓகேவா? அடுத்து ஐ சா a beautiful aeroplane. நான் ஒரு அழகான ஏரோப்ளேன் பார்த்தேன். ஓகேவா? அப்போது பியூட்டிஃபுல் அப்படின்றது என்ன வருது? அதாவது அது மெய் எழுத்து. அப்போது அங்கே போடக்கூடாது. நான் ஒரு அழகான ஏரோப்ளேன் பார்த்தேன் அப்படின்னா ஒருன்றது வெறும் ஏரோப்ளேன் வந்தால் சவுண்டு, உயிரெழுத்து சவுண்டு, அதனால போடலாம். இங்கே பியூட்டிஃபுல் வர்றதுனால மெய்யெழுத்தில் ஆரம்பிக்கிறதுனால சவுண்டு நம்ம போடக்கூடாது, தான் போடணும். he needs an egg. இப்போ அவனுக்கு ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு முட்டை தேவைப்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது எக் அப்படின்னும்போது உயிரெழுத்தில் அந்த சவுண்டு ஆரம்பிக்குது, அப்படின்றது, அதனால் போடுறோம். அதுவே he needs a bird's egg. அவனுக்கு ஒரு பறவையின் முட்டை தேவைப்படுகிறது. அவனுக்கு காடை முட்டைனாலும் பரவாயில்ல, வாத்து முட்டைனாலும் பரவாயில்ல, கோழி முட்டைனாலும் பரவாயில்ல, ஆக மொத்தம் ஏதோ ஒரு பறவையோட முட்டை தேவை. அப்படின்னும்போது பேர்டு அப்படின்னும்போது எதில் ஆரம்பிக்குது? உயிரெழுத்து கிடையாது. அதனால் அங்கே போடுறோம். ஏன் போடுறோம்? ஒரு பறவையின் முட்டை தேவைப்படுகிறதுன்னு அவங்க சொல்கிறாங்க. ஒரு பறவை, ஏதோ ஒரு பறவை. அப்போ அந்த ஒருன்ற சொல் வர்றதுனால நம்ம போடணுமா போடணுமான்னு பார்த்து போடுறோம். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், he ate an ஐஸ்கிரீம். அவன் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டான். ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டான். ஒரு சொல் வருது. அப்போது போடணுமா போடணுமா பார்க்கணும். அப்படின்ற ஒரு வவல் சவுண்ட் வருது, உயிரெழுத்தோட சவுண்ட் வருது. அதனால் நம்ம போடுறோம். அதுவே இந்த பக்கம் பாருங்கள், he ate a strawberry ஐஸ்கிரீம். அவன் ஒரு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் சாப்பிட்டான். தமிழில் எழுதியிருக்கேன் பாருங்கள், ஸ்ட்ராபெரி இஸ்ஸில் ஆரம்பிக்குது, உயிரெழுத்து சவுண்டு வரல. அதனால் அங்கே ஒருக்கு போடுறோம். ஒரு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் சாப்பிட்டான். அந்த ஒருன்ற சொல் வரும்போது மட்டும்தான் இங்கே ஏவோ ஆனோ போடணும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து he has an ink bottle. சவுண்டு, ink bottle. அப்போது சவுண்ட் வரும்போது
வவல் சவுண்ட், உயிரெழுத்து சவுண்ட் and போடுறோம். இங்கே he has a red ink bottle. ரெட் தமிழில் ரைட்டில் எழுதியிருக்கேன், அது வந்து உயிரெழுத்து சவுண்ட் இல்லை, அதனால் ஏ போடுறோம். அவன் ஒரு சிவப்பு இங்க் பாட்டில் வைத்திருக்கிறான். ஒரு சிவப்பு இங்க் பாட்டில், ஒருன்னும் போது போடுறோம். அடுத்து I saw an ostrich. I saw a big ostrich. நான் ஒரு பெரிய நெருப்புக்கோழியை பார்த்தேன். ஒரு பெரிய நெருப்புக்கோழியை பார்த்தேன். அந்த ஒரு வர்றதுனால இங்கே வந்து பிக்கு வந்து என்னது உயிரெழுத்து சவுண்டு இல்லாதனால நம்ம போடுறோம். அடுத்தது பாருங்கள், she bought an umbrella. அவள் ஒரு குடை வாங்கினாள். அம்ப்ரலா சவுண்ட், இ சவுண்டில் சவுண்ட், அதனால ஆன் போடுறோம். இதுவே இந்த பக்கம் she bought a medium sized umbrella. அவ ஒரு மீடியம் சைஸ் குடை வாங்கினாள். நடுத்தர சைஸ் குடை வாங்கினாள். அப்போது தமிழில் பாருங்கள், மீடியம்க்கு மீல ஆரம்பிக்குது, அதனால் ஒரு போடும்போது தான் போடணும். ஓகேவா? ஒருக்கு அப்புறம் என்ன சொல் வருதுன்னு பார்த்துட்டு போடணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஒரு பெரிய ஆஸ்ட்ரிச், ஒரு பிக் ஆஸ்ட்ரிச், பிக் ஆஸ்ட்ரிச். அந்த ஒருன்ற சொல்லுக்கு அடுத்த சொல் என்னவா வருதோ அது வந்து வவல் சவுண்டில் ஆரம்பிக்குதான்னு பார்த்துட்டு ஏ போடணுமா ஆன் போடணுமான்னு டிசைட் பண்ணணும். புரியுதா? இப்போ அடுத்து பாருங்கள், தே சா ஆன் ஈகிள், ஈ சவுண்டு, அதனால் அவர்கள் ஒரு கழுகை பார்த்தார்கள். ஒரு கழுகை, அதனால் ஆன் போடுறோம். இங்கே தே சா அ பிக் ஈகிள், அவர்கள் ஒரு பெரிய கழுகை பார்த்தார்கள். அப்போ ஒரு பெரிய, அப்போ பெரியக்கு முன்னாடி தான் ஒரு வருது. அப்போது பிக், அப்போது வந்து உயிரெழுத்து சவுண்ட் இல்லை, அதனால் ஏ போடுறோம். இட் இஸ் an owl. அவு சவுண்ட் வருது, ஆன் போடுறோம். இட் இஸ் அ ஒயிட் owl. அது ஒரு வெள்ளை ஆந்தை அப்படின்னும் போது, ஒயிட் அப்படின்னும் போது அது ஓ சவுண்ட் கிடையாது, ஒயிட். ஓகே, அதனால் போடுறோம். அடுத்தது, திஸ் இஸ் an authentic document. ஆத்தென்டிக்னா ஒரிஜினல் சொல்லியிருக்கேன், சவுண்ட் வருது, அதனால் ஆன் போட்டுட்டோம். அடுத்து இங்கே திஸ் இஸ் அ வேல்யூபிள் ஆத்தென்டிக் டாக்குமெண்ட். இது அந்த ஒரு சொல்கிறாங்க, அதனால தான் ஏ போடணுமா ஆன் போடணுமான்னு யோசிக்கணும். இது ஒரு மதிப்புமிக்க ஒரிஜினல் டாக்குமெண்ட். அப்போது வேல்யூபிள்னும் போது வேல் ஆரம்பிக்குது, வவல் சவுண்ட் இல்லை, அதனால் போடுறோம். ஓகே, லாஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹீ இஸ் an MLA. அவர் ஒரு எம்எல்ஏ. எம்எல்ஏனா மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அது அப்ரிவியேஷன் எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம சொல்கிற சொல் வந்து எம்ஏ அப்படின்னு தான் ஆரம்பிக்குது. அப்போ வவல் சவுண்டில் தான் வருது. AEIOUவில் இந்த சொல் ஆரம்பிக்கலை, இது எம்மில் ஆரம்பிக்குது. அப்படி இருந்தாலும் நம்ம சவுண்ட் எதில் வருது? எம் அப்படின்னு தமிழில் எழுதியிருக்கேன் பாருங்கள். ஸோ அந்த ஏ சவுண்டு வர்றதுனால ஹீ இஸ் an MLA அப்படின்னு தான் எழுதணும், ஆன் தான் போடணும். அவர் ஒரு எம்எல்ஏ. அப்போது ஹீ இஸ் அ கிளவர் எம்எல்ஏ. அவர் ஒரு புத்திசாலி எம்எல்ஏ அப்படின்னும் போது, புத்திசாலி அப்படின்னும் போது கிளவர் அப்படின்னு வர்றதுனால அது வந்து வவல் சவுண்டு கிடையாது, அதனால போடுறோம். புரியுதா? இப்போது இதில் 1-2 ஹிண்ட் பார்த்துடலாம். அதாவது HOUR அப்படின்னும் போது அது ஹவர் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஹார் அப்படின்னும் சொல்லக்கூடாது. அந்த ஹெச் வந்து சைலண்ட்டாக இருக்கணும், அதுக்கு வந்து அவர் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ அதோட சவுண்ட் வந்து வவல் சவுண்ட் வருதா, அதனால் நம்ம ஆன் அவர் தான் போடணும். அதே மாதிரி HONEST ஹானஸ்ட் சொல்லக்கூடாது, ஹெச் வந்து சைலண்ட் அங்கே, அப்போது ஆனஸ்ட்டு தான் சொல்லணும். அப்போ ஆன்றது உயிரெழுத்து வவல் சவுண்டு வர்றதுனால ஆனஸ்ட்டுன்னும் போது ஆன் ஆனஸ்ட் மேன். ஏன்னா AEIOU வவல் சவுண்டு வரல அப்படின்னு நினச்சிக்கக்கூடாது, ஹெச்சை ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. புரியுதா? அடுத்தது பாருங்கள், SI. இப்போது ஷீ இஸ் an SI அப்படின்னா அவங்க சப் இன்ஸ்பெக்டராக இருக்காங்க அப்படின்னும் போது எஸ் வருது, அதனால் அது வவல் சவுண்ட் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் சொல்லும்போது எஸ், அங்கே தமிழில் எழுதியிருக்கேன் பாருங்கள், ASSI அப்படின்னு சொல்லும்போது ஆன் தான் போடணும். ஏன்னா அங்கே வவல் சவுண்ட் வந்துடுச்சு, AS அப்படின்னு வந்துடுச்சு. ஓகேவா? அப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹீ இஸ் an honest man. அவர் ஒரு நேர்மையான மனிதர். It will take an hour
டு கம்ப்ளீட் திஸ் ஒர்க். இந்த வேலை முடிக்கிறதுக்கு 1 மணி நேரம் எடுக்கும். ஷீ இஸ் an எஸ்ஐ. அவர்கள் ஒரு சப் இன்ஸ்பெக்டர். அவள் ஒரு சப் இன்ஸ்பெக்டர். இப்போது 1 ரூபி காயின் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஓ அப்படி சொல்கிறது இல்லை, அது தப்பு. அது 1 சொல்லக்கூடாது, அது 1 ரூபி காயின் அப்படி தான் சொல்லணும். அதனால ஏ தான் போடணும். 1 ரூபி காயின் அது ஓ அப்படி தமிழ் ஒவ்வொல்ல வருது, சவுண்டில் வருது, உயிரெழுத்தில் வருது அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது வந்து 1 ரூபி காயின். அதனால் அதுக்கு மட்டும் ஏ தான் போடணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி யூனிவர்சிட்டி, இது வந்து சில பேர் யூ அப்படின்றத பார்த்த உடனே ஆன் போட்டுருவாங்க. போடக்கூடாது. யூனிவர்சிட்டி பாருங்கள், உயிரெழுத்து எதுவுமே வரல தமிழில், யூ வருது, உயிர்மை எழுத்து வருது. அதனால் இதுக்கு வந்து தான் போடணும். யூனிவர்சிட்டி. புரியுதா? இப்போது ஏ ஆன் பார்த்துட்டோம். அடுத்தது யூசேஜ் ஆஃப் த எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னும்போது இங்கே இத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கே அப்படின்னு வந்து ரொம்ப யோசிச்சிடாதீங்க. ரொம்ப சின்ன சின்ன பாயிண்ட்டு தான். இது அப்படியே தான் ஃபாலோ பண்ணணுன்ட்டு இல்லை, தெரிஞ்சுக்கோங்க. மேக்ஸிமம் தப்பு இல்லாமல் எழுதும்போது உங்களுக்கும் ஓரளவு நல்லாயிருக்கும் இல்லையா? அதனால தான். இப்போது எங்கெல்லாம் யூஸ் பண்ணணுன்னு பாருங்கள். இது வந்து நான் வாசித்துட்டு மட்டும் வரேன், கேட்டுக்கோங்க. ஒன்றுத்துக்கும் எக்ஸாம்பிள் பின்னாடி கொடுத்துருக்கேன், அது பார்த்துக்கலாம். குறிப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்லும்போது நம்ம சொல்லணும், ஆட் பண்ணணும். ஒரே நவுனை பற்றி மறுபடியும் ஒரு சென்டென்ஸில் பேசும்போது நம்ம வந்து போடணும். பேசுகிறவங்க கவனிக்கிறவங்க 2 பேருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயத்தை பற்றி அங்கே கான்வர்சேஷன் நடக்குது, பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னா அதுக்கு போடணும். என்ன முடிகின்ற சிங்குலர் நவுன் வரும்போது, அதாவது கவுண்ட் பண்ண முடியும் எத்தனை அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு நவுன் வந்து அதுவும் சிங்குலரில் வந்தால் அதுக்கு போடணும். அதே மாதிரி எண்ணக்கூடிய ஒரு நவுனு ப்ளூரலாக வந்தாலும் நம்ம வந்து போடணும். இது எதுவுமே உங்களுக்கு இப்போ புரியாது, நான் வாசிக்கிறத மட்டும் கேட்டுக்கோங்க. எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும், கண்டிப்பாக புரியும். அடுத்து எண்ண முடியாத ஒரு ப்ளூரலுக்கு எஸ் சேர்க்க முடியாத சொல் வரும்போது, ஒரு விஷயத்தை வந்து எண்ணவே முடியாது, கவுண்ட் பண்ண முடியாது. அப்படி கவுண்ட் பண்ண முடியாத ஒரு சொல்லுக்கு எஸ்ஸும் சேர்க்க முடியாது ப்ளூரலாக வரும்போது. அப்படி இருக்க சொல்லுக்கும் சேர்க்கணும். குறிப்பிட்ட நவுன், அதாவது ஒரு பர்சனோ பிளேஸோ திங்கோ குறிப்பிட்டு ஒரு நவுனை சொல்லும்போது போடணும். பப்ளிக் பிளேசஸ், பொது இடங்களுக்கு போடணும். ஸ்பெசிஃபிக் பிளேசஸ், குறிப்பிட்ட இடங்களுக்கு, வீட்டுக்குள்ளேயோ ஆஃபீஸ்க்குள்ளேயோ ஒரு பார்க்லேயோ எந்த இடத்துலையோ குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு போடணும். யூனிக் விஷயங்கள், இதுக்கு ஈடு வேறு எதுவுமே இல்லைப்பா, இந்த சொல்லுக்கு ஈடாக வேறு எதுவும் சொல்ல முடியாது அப்படின்ற போது அந்த வார்த்தைங்களுக்கு சேர்க்கணும். டைரக்ஷன்ஸ் குறித்து சொல்லும்போது, அதாவது எந்த திசை நோக்கி சொல்லும்போது அதை பற்றி சொல்கிறதுக்கு போடணும். கடல், ஆறு, மலை, பாலைவனம், கால்வாய் இதெல்லாம் சொல்லும்போது அதுக்கு முன்னாடி போடணும். சூப்பர்லேட்டிவ் டிகிரி நம்ம படித்தோம் இல்லையா, டாலஸ்ட், ஸ்ட்ராங்கஸ்ட், பெஸ்ட்டு, அது உபயோகிக்கும் போது போடணும். ஆர்டினல்ஸ்னால் எத்தனாவது அப்படின்னு சொல்கிறது, 4th, 3rd, 2nd அப்படி சொல்லும்போது அதுக்கு முன்னாடி போடணும். அடுத்து நாடுகளோட குரூப் சேர்த்து வச்சு சொல்லும்போது போடணும். தீவுகளோட குரூப், ஒரு குழுவான தீவுகள் நிறைய இது சேர்ந்துருந்தால் அதுக்கு போடணும். குறிப்பிட்ட புத்தகங்களின் பெயர்கள் சொல்லும்போது போடணும். மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் பற்றி சொல்லும்போது போடணும். when adjective comes without noun, ஒரு அட்ஜெக்டிவ் வருது ஆனால் நவுனே இல்லாமல் வருது அப்படின்னும் போது அந்த இடத்துல போடணும். இப்போ இது எல்லாமே யூசேஜ். இது இத்தனை இருக்கேன்னு யோசிக்காதீங்க. எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இவ்வளோதானா, இதுதான் ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்னு தோணும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள்ஸ்க்கு போகலாம். இப்போ அங்கே கொடுத்த மொத்த பாயிண்ட்ஸையும் ஒரு பாயிண்ட்டாக இங்கே கொடுத்து அதுக்கு கீழே வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு குறிப்பிட்டு ஒரு விஷயத்தை சொல்லும்போது கிவ் மீ த பென், அதாவது அந்த பேனாவை கொடு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்கிறோம் நம்ம. கிவ் மீ த பென் அப்படின்னு. இது வந்து எந்த சுச்சுவேஷன்லலாம் இருக்கலான்னு பார்த்தீங்கன்னா, பேனா நமக்கு முன்னாடி இருக்கவங்க கையில் இருக்கலாம், அந்த பேனாவை நம்ம கேட்கலாம். கிவ் மீ த பென் அப்படின்னு அந்த குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை சொல்லி கேட்குறது. அப்படி இல்லைன்னா நம்ம பேனாவை ஏற்கனவே நம்ம யார்கிட்ட கேட்குறோமோ அவங்கள்ட்ட கொடுத்து வச்சுருந்துருக்கலாம். அப்போ நம்ம அங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்றதுனால என் பேனா கொடுங்க அப்படின்னு கேட்கலாம்.
கிவ் மீ த பென் அப்படின்னும் போது அந்த பேனா நான் கொடுத்த பேனாவை திருப்பி கொடுங்கன்னு குறிப்பிட்டு கேட்குறது. அடுத்து மேஜை மேலே கண்ணுக்கு முன்னாடி இருக்கலாம், ஒரு டேபிள் மேலே ஒரு 2 பேர் நம்ம நிற்கலாம், மேஜையில் பேனா இருக்கலாம். அப்போ அந்த பேனாவை எனக்கு கொடு அப்படின்னு குறிப்பிட்டு கேட்குறது. அப்போ கிவ் மீ த பென் அப்படின்னும் போது அந்த பேனா அப்படின்னு சொல்லி கேட்குறோம் இல்லையா, அந்த இடத்துல தான் போடணும். கிவ் மீ அ பென் அப்படின்னா எனக்கு ஒரு பேனா கொடு, உங்ககிட்ட எந்த பேனா வேணால் இருக்கலாம், அதில் ஒரு பேனா எனக்கு கொடுன்னு சொல்லும்போது கிவ் மீ அ பென் சொல்கிறது. ஆனால் யூஸ் பண்ணும்போது குறிப்பிட்டு இதுதான் அப்படின்னு கேட்டு வாங்கிறது. ஓகேவா? அடுத்து ஒரே நவுனை பற்றி மறுபடியும் பேசும்போது, இப்போது ராமா பாட் அ பைசைக்கிள் எஸ்டர்டே. பைசைக்கிள்ன்றது ஒரு திங் இல்லையா, ஸோ அதுவும் நவுன் தான். ராமா மட்டும் நவுன் இல்லை, இங்கே 2 நவுன் இருக்குது. பைசைக்கிள்ன்றது நம்ம ஆப்ஜெக்டாகவும் வச்சுப்போம், ஆனால் நவுனாகவும் வச்சுப்போம் இல்லையா. இப்போது அதே சொல்ல திருப்பி நம்ம சொல்கிறோம் சென்டென்ஸில். த பைசைக்கிள் வாஸ் ரெட் இன் கலர். நேற்று ஒரு சைக்கிள் வாங்கினா அந்த சைக்கிள் வந்து ரெட் கலர் அப்படின்னு சொல்லும்போது அந்த சைக்கிள் அப்படின்னு திருப்பி நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒரு விஷயத்தை பற்றியே திருப்பியும் சொல்கிறோம். அப்படி ஒரு சென்டென்ஸு அடுத்த சென்டென்ஸ்லையும் அதை பற்றியே நம்ம பேசும்போது அதுக்கு போடணும். நேற்று வாங்கிய சைக்கிள் பற்றி முதல் வாக்கியத்தில் சொல்லி பின்பு அடுத்த வாக்கியத்தில் அதை பற்றியே மறுபடியும் பேசும்போது உபயோகிக்க வேண்டும். புரியுதா? இப்போ அடுத்தது என்னன்னா, பேசுபவர் கவனிப்பவர் இருவருக்கும் தெரிந்த ஒரே விஷயத்தை பேசும்போது. இப்போ ஒரு ரூமில் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் இருக்கீங்க, அந்த ரூமில் வந்து ரொம்ப காற்று அடிச்சுட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து டோரு க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னும்போது, இல்லை நீங்கள் வந்து ரொம்ப வேர்க்குது டோரை திறக்கணும் அப்படிங்கும்போது உங்கள் 2 பேருக்குமே தெரியும் ஒரே டோர் தான் அங்கே இருக்குது. ஸோ உங்கள் 2 பேருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்த நீங்கள் பேசும்போது நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஓப்பன் தி டோர், இப்போ ரொம்ப வேர்க்குதுப்பா கதவை திறனா அங்கே ஒரு கதவு தான் இருக்க போகுது. சப்போஸ் உங்களுக்கு 2 கதவு இருக்குது அப்படின்னா ஓப்பன் தி ஃப்ரண்ட் டோர், முன்னாடி இருக்க கதவு ஃப்ரண்ட் டோரை திறப்பா அப்படின்னும் போது போடணும். ஸோ ஸ்பெசிஃபை பண்ணி உங்கள் 2 பேருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்த பேசும்போது அங்கே போடணும். இப்போது லைட் ஆன் பண்ணு அப்படின்னா அந்த ரூமில் ஒரு லைட் இருக்க போது ஸ்விட்ச் ஆன் லைட் போடணும். இல்லை ஃபேன் ரொம்ப குளிருது ஆஃப் பண்ணோன்னா அங்கே ஒரு ஃபேன் தான் மேலே சுற்றிட்டுருக்கோம், ஸோ டர்ன் ஆஃப் தி ஃபேன் அப்படின்னு நீங்கள் மொட்டையாக சொன்னாலும் அந்த ஃபேனை தான் ஆஃப் பண்ணுவாங்க முன்னாடி இருக்கிறவங்க. இதுதான் பேசுபவர் கவனிப்பவர் இருவருக்கும் தெரிந்த ஒரே விஷயத்தை பேசும்போது அங்கே யூஸ் பண்ணணும். அடுத்து என்ன முடிகின்ற சிங்குலர் நவுன் வரும்போது, இப்போ புக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 10 புக்கு அது என்ன முடியும். அப்படி இருக்கும்போது எண்ணக்கூடிய ஒரு நவுன், புக்குன்றது ஒரு நவுன், அது சிங்குலராக வரும்போது ப்ளூரலாக வரும்போது ரெண்டுத்துக்குமே வந்து நம்ம என்ன பண்ணணும், போடணும். த புக், த ஆரஞ்ச் அப்படின்னு. இப்போது என்ன முடிகின்ற ப்ளூரல் நவுன் வரும்போதும் த புக்ஸ், த ஆரஞ்சஸ், ஐ பாட் தி ஆரஞ்சஸ், ஐ பாட் தி புக்ஸ். ஓகே, அந்த மாதிரி போடணும். அடுத்து இப்போது ஏதோ ஒரு புக்கு வாங்குகிறோம் அப்படின்னு, ஹி பாட் அ புக் அப்படின்னா அவன் என்ன புக்கு வாங்கினான்னு தெரியலப்பா அப்படின்னு சொல்லும்போது ஆனால் ஒரு புக்கு வாங்கிட்டு போனான்னும் போது போடுறோம். ஆனால் நான் வந்து வாங்கினேன் புக்ஸ் வாங்கினேன் அப்படின்னா எனக்கு என்னென்ன புக்ஸ் வாங்கியிருக்கேன்றது தெரியும் இல்லையா, குறிப்பிட்டு எனக்கு தெரியும். ஸோ அந்த சூழ்நிலையில் ஐ பாட் தி புக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. புரியுதா? அடுத்து என்ன முடியாத ப்ளூரலுக்கு அது மட்டும் இல்லாமல் எஸ் சேர்க்க முடியாத சொல்லாவும் இருக்கணும். அது இப்போது மில்க் அப்படின்னா அது எண்ண முடியாது, பாலை வந்து எண்ண முடியாது, சுகர் சர்க்கரை எண்ண முடியாது, தங்கம் அதை எண்ண முடியாது. இப்போ மணி அப்படின்னும் போது பணம், அதை என்ன முடியும்னு நீங்கள் சொல்லலாம், ஆனால் பணம் அப்படின்னு தமிழில் போட்டிங்கன்னா பணங்கள் அப்படின்னு ப்ளூரலுக்கு கொண்டு வர முடியாது. மணி அப்படின்னா எஸ் சேர்த்து மணிஸ் அப்படின்னு கொண்டு வர முடியாது. ஸோ அந்த ஃபுட்டுன்னா ஃபுட்ஸ் அப்படின்னு கொண்டு வர முடியாது. அந்த மாதிரி இருக்க சொல்லுக்கும் போடணும். அதே மாதிரி குறிப்பிட்ட நவுன், அதாவது பர்சன், பிளேஸ், திங் எதுவாக இருந்தாலும் குறிப்பிட்டு சொல்லும்போது பிரைம் மினிஸ்டர், மேனேஜர், இந்த கம்பெனிக்கு இவர் தான் மேனேஜர்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படி குறிப்பிட்டு அவரை சொல்லும்போது பேர் சொல்லாமல் மேனேஜர்னு சொன்னாலும் அதுக்கு வந்து போடணும். அதே மாதிரி அக்கௌண்டன்ட், ஒரு ஆஃபீஸில் அக்கௌண்டன்ட் ஒருத்தர் இருப்பாரா, அப்போ அவர் எல்லாருக்கும் அக்கௌண்டன்ட்டுன்னு தெரியும், அதனால் அவரை குறிப்பிட்டு சொல்லும்போது பிரைம் மினிஸ்டர் எல்லாருக்கும் தெரியும், அப்போது குறிப்பிட்டு ஸ்பெசிஃபை பண்ணி ஒரு மனுஷனை சொல்லும்போது அதே மாதிரி பிளேஸ், இப்போ ஒரு வீட்டில் ஒரு பால்கனி இருக்குது, கிச்சன் இருக்குது,
இல்லை ஹால் இருக்குது, இல்லை லிவிங் ரூம் இருக்குது, எப்படி வேணால் வச்சுக்கலாம். அந்த மாதிரி குறிப்பிட்டு ஒரு இடத்த சொல்கிறோம் அப்படின்னா த பால்கனி, மதர் இஸ் இன் த கிச்சன், ஃபாதர் இஸ் இன் தி ஹால், அப்படி தான் சொல்லணும். அங்கே ஹாலுக்கு த போட மறந்துட்டேன், அது நீங்கள் எழுதிக்கோங்க. அதே மாதிரி இப்போ ஒரு ஆஃபீஸில் பிளேஸ்ன்னு பார்த்தோன்னா, ஒரு ஆஃபீஸ் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கான்ஃபரன்ஸ் ஹால் இருக்குது அப்படின்னா த கான்ஃபரன்ஸ் ஹால், த போட்டு சொல்லணும் ஒரு இடத்த சொல்லும்போது. ஓகேவா, குறிப்பிட்டு சொல்லும்போது. அடுத்து த டெலிவிஷன், த ரிமோட், அந்த மாதிரி திங்ஸை பற்றி குறிப்பிட்டு சொல்கிறது. டிவி அப்படின்றது ஒரு குறிப்பிட்டு நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோம், ஒரு பொருளை சொல்கிறோம் அப்படின்னும்போது த டெலிவிஷன், த ரிமோட், அந்த மாதிரி. ஸ்விட்ச் ஆன் டிவி அப்படின்றத விட ஸ்விட்ச் ஆன் தி டிவி அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேவா, இது எல்லாமே ரூல்ஸ் தான். ஆனால் அப்படியே எல்லாருமே ஃபாலோ பண்ணுறது கிடையாது த போடுறது. அதனால நீங்கள் போக போக உங்களுக்கு பேச பேச எங்கே போடணும் போடக்கூடாதுன்றது தெரியும். ரொம்ப குழப்புற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஹோம்ஒர்க் கூட கொடுக்கல. ஏ ஆன் த அப்படின்னும் போது இவ்வளோ நேரம் இதுக்கே டைம் ஆயிடுச்சு. அதனால் நீங்கள் த கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருப்பீங்க அப்படின்றதுனால இன்றைக்கி கொடுக்கல. இதை நல்லா இன்றைக்கும் பார்த்துக்கோங்க, நாளைக்கும் நோட் புக்கில் எழுதுனதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெளிவானதுக்கப்புறம் நெக்ஸ்ட் செஷனில் இதுக்கான ஹோம்ஒர்க் நான் கொடுக்குறேன். ஓகேவா, இப்போ அடுத்தது பார்க்கலாம். பப்ளிக் பிளேசஸ், பொது இடங்கள். ரயில்வே ஸ்டேஷனோ, பஸ் ஸ்டாப்போ, ஏர்போர்ட்டோ, லைப்ரரி, ஜூ, பார்க்கு, பேங்க்கு, போலீஸ் ஸ்டேஷன், இந்த மாதிரி பொது இடங்கள், மக்களுக்கு உபயோகப்படுற பொது இடங்கள் எல்லாத்துக்குமே த சேர்க்கணும். அதே மாதிரி யூனிக் விஷயங்கள், யூனிக்னா தனித்தன்மை வாய்ந்த, இதுக்கு ஈடாக இன்னொன்று சொல்ல முடியாது உலகத்தில், இதுதான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களுக்கும் நம்ம த கண்டிப்பாக போடணும். குறிப்பிட்டு சொல்கிறோம் இல்லையா, த சன், த எர்த், த ஸ்டார்ஸ் அப்படின்னு. பொதுவாக எல்லாருமே என்ன சொல்லிடுவாங்கன்னா, குறிப்பிட்டு சொல்கிற விஷயத்துக்கு த போட்டுருங்கன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இதெல்லாம் தான் நம்ம குறிப்பிட்டு சொல்கிற விஷயங்கள்னு கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டான்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எங்கேயாவது பார்க்கும்போது இதுக்கு இது போடணும் அப்படின்னு நம்ம படித்தோமே அப்படின்னு ஞாபகம் வருன்றதுனால உங்களுக்கு விரிவாக சொல்கிறேன், அவ்வளோதான். இப்போ அடுத்து பாருங்கள், டைரக்ஷன்ஸ். எந்த திசையை பற்றி சொல்லனாலும் சரி, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, சவுத் ஈஸ்ட்டு, நார்த் வெஸ்ட்டு, எது சொன்னாலும் அதே மாதிரி மேலே, டாப், பாட்டம், மிடில், இந்த மாதிரி எந்த ஒரு திசையை சொன்னாலும் அதுக்கு த போடணும் கண்டிப்பாக. அடுத்து ஓஷன், கடல், மவுண்டன் ரேஞ்சஸ், மலைப்பகுதிகள், பாலைவனம், கால்வாய்கள், இதெல்லாம் சொல்லும்போதும் நம்ம த போடணும். இப்போது ரிவர் சொல்கிறோம், த காவேரி, த நைல். ஓஷன் சொல்கிறோம், த இந்தியன் ஓஷன். அதே மாதிரி அரேபியன்ஸ், தி பே ஆஃப் பெங்கால், அப்படி தான் சொல்லுவோம். த நீல்கிரிஸ், த ஹிமாலயாஸ், மவுண்டன்ஸ் பற்றி சொல்லும்போது த தார் டெசர்ட், த சஹாரா டெசர்ட் அப்படின்னு பாலைவனத்தை பற்றி சொல்லும்போது இது எல்லாமே த போடணும். ஜென்ரலாக இவ்வளோ டீட்டெயிலாக யாரும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதான் குறிப்பிட்டு அப்படின்னு சொல்லும்போது போட்டுடலான்ட்டு. நீங்கள் தப்பு பண்ணக்கூடாது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காண்டி தான் இதை சொல்கிறேன். இவ்வளோ டீட்டெயிலாக ஞாபகம் வச்சுக்க முடியாட்டியும் பரவாயில்ல, போக போக நீங்கள் பேச பேச உங்களுக்கே பழகிடும். அதுக்கப்புறம் நீங்களே எங்கே போடணும் போடக்கூடாதுன்னு தெரிஞ்சுப்பீங்க. இது கன்ஃபியூஸ்டாக இருக்குன்னு மட்டும் ரொம்ப யோசிச்சுட்டே இருக்காதீங்க. ஓகேவா, அடுத்தது சூப்பர்லேட்டிவ் டிகிரி ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ். நம்ம ஏற்கனவே படித்தோம் இல்லையா லாஸ்ட் செஷனில், டால், டாலர், டாலஸ்ட், குட், பெட்டர், பெஸ்ட், அந்த மாதிரி லாஸ்ட்டில் இருக்க சூப்பர்லேட்டிவ்க்கு த யூஸ் பண்ணுன்றது உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். அதுவும் ஒரு ரூல் தான். அடுத்து ஆர்டினல்ஸ். ஆர்டினல்ஸ்னால் எத்தனாவது அப்படின்னு சொல்கிறது. இப்போ ஃபஸ்ட்டா, செகண்டா, தேர்டா. எங்கள் வீடு இந்த தெருவில் 3வது வீடு அப்படின்னா அவர்ஸ் இஸ் தி தேர்ட் ஹவுஸ். அப்போ த போட்டு தான் சொல்லுவோம். இதுதான் முதல் எக்ஸாம் அப்படின்னா திஸ் இஸ் தி ஃபஸ்ட் எக்ஸாமினேஷன். அந்த மாதிரி திஸ் இஸ் தி லாஸ்ட் எக்ஸாமினேஷன், டுடே இஸ் தி லாஸ்ட் டே டு பே தி ஃபீஸ். அந்த மாதிரி எத்தனாவது அப்படின்னு சொல்கிறதுக்கும் நம்ம த போடணும். இப்போ அடுத்து ஃபைனலாக இந்த பேஜுக்கு வந்துட்டோம். குரூப் ஆஃப் கண்ட்ரிஸ். இப்போது யுனைடெட் கிங்டம் அப்படின்னா யூகேனா அதில் நிறைய கண்ட்ரிஸ் சேர்ந்து ஒரு குரூப்பாக இருக்கும். அப்போது குரூப்பாக ஒரு கண்ட்ரியோட பேர் சொன்னோன்னா அங்கே த போடணும். இப்போது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, யூஎஸ்ஏ அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. யுனைடெட்னா அதில் நிறைய கண்ட்ரிஸ் சேர்ந்துருக்கும். அப்போது அதுக்கும் நம்ம த போடணும். அடுத்தது நெதர்லாண்ட்ஸ்
அது வந்து ப்ளூரல் குரூப் ஆஃப் கண்ட்ரிஸ். அதே மாதிரி ரஷ்யா, ரிப்பப்ளிக் ஆஃப் ரஷ்யானா அந்த ரஷ்யாவில் நிறைய கண்ட்ரிஸ் சேர்ந்துருக்கும். இந்த மாதிரி இப்போ இந்தியாவுக்கு சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. ஏன்னா இந்தியா ஒரே கண்ட்ரி தான், நமக்கு கூட்டு கிடையாது. இதெல்லாமே நிறைய கண்ட்ரிஸ் சேர்ந்து ஒரு பேர் வச்சுருப்பாங்க. அதுதான் யுனைட்டட்னு வர்றது. அந்த மாதிரி இதுக்கு போடணும். அடுத்து குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ், தீவுகள் மொத்தமாக சேர்ந்துருக்கு. மால்தீவ்ஸ், பிலிப்பைன்ஸ் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அது எல்லாமே வந்து போடணும். அடுத்து சர்டைன் ஸ்பெசிஃபிக் புக்ஸ். இப்போ ராமாயணானா ஒரே புக்கு தான் ராமாயணம், உலகத்துக்கே எல்லாரும் ராமாயணம் வாங்கணுன்னா அந்த ஒரு புக் தான் வாங்க முடியும். பைபிள்னால் எல்லார் கையிலையும் அந்த ஒரே இத்தனாவது பேஜில் இத்தனாவது அதிகாரத்தில் இத்தனாவது இருக்குது அப்படின்னா, வசனம் இருக்குன்னா அது பைபிள், எல்லா பைபிளும் ஒன்றா தான் இருக்கும். இப்போ குரான்னா இத்தனாவது சூறாவில் இத்தனாவது ஆயத்து அப்படின்னா அது எல்லாத்துலேயும் ஒன்றா தான் இருக்கும். அப்போது ஒரே ஒரு விஷயம் ஸ்பெசிஃபிக்காக சொல்லும்போது அதுக்கு முன்னாடி போடணும். ராமாயணா, பைபிள், குரான். அடுத்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், பியானோ, வயலின், கிட்டார், வீணா எது சொன்னாலும் அது சொல்லுவோம். ஷீ பாட் அ பியானோ அப்படி சொல்லலாம், அவள் ஒரு பியானோ வாங்கினா அப்படின்னு. ஆனால் ஐ நோ டு ப்ளே தி பியானோ, நான் ஒரு பியானோ வாசிக்க தெரியும்னு சொல்ல முடியாது. என்னன்னு எனக்கு வந்து இந்த பியானோ வாசிக்க தெரியும், இந்த பியானோ வாசிக்க தெரியும் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ ஐ நோ டு ப்ளே தி பியானோ அப்படின்னும்போது பியானோ போடணும். ஒரு பியானோ வாங்கினா எந்த பியானோ வேணால் இருக்கலாம், ஓகேவா? அப்போது போடணும். ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஐ நோ டு ப்ளே த பியானோ, பியானோ எனக்கு வாசிக்க தெரியும் அப்படின்னும்போது ஒரு பியானோ வாசிக்க தெரியும், மற்ற பியானோ வாசிக்க தெரியாது நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா? அந்த மாதிரி சூழ்நிலையில் பியானோ போடணும். புரியுதா? அடுத்தது when adjective comes without noun, நவுன் இல்லாமலேயே அட்ஜெக்டிவ் வரும்போது, இப்போ இங்கே பீப்புள்ன்றது கொடுக்கல, அது வந்து மறைமுகமாக நம்மளே புரிஞ்சுக்கணும். நவுன் அங்கே கொடுக்கல, நான் ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ சென்டென்ஸ் வந்து ஹெல்ப் தி புவர், ஏழைகளுக்கு உதவுங்கள். அப்போது ஏழை அப்படின்றது என்னது? அட்ஜெக்டிவ். இவன் புவர் பர்சனா ரிச் பர்சனா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, நவுனை டிஸ்கிரைப் பண்ணி வர்றது. அப்போது இங்கே வந்து அட்ஜெக்டிவ் புவர் வந்துடுச்சு, ஆனால் இங்கே நவுனே இல்லை. இந்த மாதிரி வரும்போது அந்த அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி போடணும். இது எங்கேயாவது ஒரு இடத்துல தான் வரும், இதெல்லாமே பெருசாக யோசிக்காதீங்க, தெரியாமல் இருக்கக்கூடாதுன்றதுக்காண்டி தான் சொல்கிறேன். லாஸ்ட் அண்ட் ஃபைனல், இந்த ஹிண்ட் வந்து ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த மனுஷனோட பேருக்கு முன்னாடியும் வரக்கூடாது. இப்போ ஸ்பெசிஃபிக்காக நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம் ராமா, லக்ஷ்மணா அப்படின்னா அது அப்போ கூட வந்து பேருக்கு முன்னாடி போடக்கூடாது. அதாவது மனுஷங்களோட பேருக்கு முன்னாடி கண்டிப்பாக போடக்கூடாது. சுரேஷ்னு சொன்ன தப்பு, காந்திஜி சொன்ன தப்பு. சுரேஷ், காந்திஜி அப்படி தான் சொல்லணும், ஓகேவா? இப்போது எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். லைஃப் இஸ் ஒண்டர்ஃபுல், வாழ்க்கை வந்து ஒரு அருமையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லும்போது, அது ஜென்ரலாக பொதுப்படையாக சொல்லும்போது வெறும் லைஃப் மட்டும்தான் வரும். அதுவே பாபுவோட வாழ்க்கை ரொம்ப அற்புதமானது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பாபுன்ற ஒரு பையனோட வாழ்க்கை வந்து அவனுக்கு என்னப்பா, அவனுக்கு எல்லாமே சகல சௌபாகியமும் இருக்குப்பா, அவனுக்கு வீட்டுக்கு தேவையான அத்தனை பணம், காசு, கார், பங்களா எல்லாமே இருக்குது, அவன் சந்தோஷமாக இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அவனோட வாழ்க்கையை குறிப்பிட்டு சொல்லி அது நல்லா இருக்குன்னு சொல்லும்போது போடணும். இதுவே ஃபேமிலி இஸ் ஏ கிஃப்ட், எல்லாருக்குமே அவங்கவுங்க குடும்பன்றது ஒரு வரம். ஆனால் ராதாவோட ஃபேமிலி வந்து ஒரு பெரிய கிஃப்ட் அப்படின்னு சொல்லும்போது குறிப்பிட்டு சொல்லும்போது ஃபேமிலி ஆஃப் ராதா போடணும். ஐ லைக் டு வேர் த ட்ரெஸ் விச் ஐ பாட் ஃபார் மை பர்த்டே. இது எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுன்றது இப்போ உங்களுக்கு புரியாது, நான் எக்ஸாம்பிளுக்கு மட்டும் இதை சொல்கிறேன். நம்ம விச் வந்து கன்ஜங்ஷனாக யூஸ் பண்ணும்போது எப்படி பண்ணுன்றதை நான் அப்புறம் சொல்லித்தரேன். இப்போது நான் வந்து ஒரு பர்த்டேக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கினேன், அந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டுக்கிறதுக்கு விரும்புகிறேன். அந்த ட்ரெஸ், அந்த ஸ்பெசிஃபிக் ட்ரெஸ்ஸை குறிப்பிட்டு சொல்லும்போது ட்ரெஸ் போடுறோம். இப்போ வாசித்து பாருங்கள். ஐ லைக் டு வேர் த ட்ரெஸ் விச் ஐ பாட் ஃபார் மை பர்த்டே. என் பர்த்டேக்கு நான் எந்த ட்ரெஸ் வாங்கினேனோ அதை நான் போட விரும்புகிறேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல போடணும் குறிப்பிட்டு சொல்கிறதுனால. த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட், சன் வந்து யூனிக், அது தனித்தன்மை வாய்ந்தது, அதனால் போடுறோம். டைரக்ஷன் ஈஸ்ட்டு, அதனால போடுறோம். ஹீ மெட் மீ அட் தி ஏர்போர்ட், ஏர்போர்ட்டில் என்ன சந்திச்சார் அவர் அப்படின்னா, ஏர்போர்ட்டுன்றது பப்ளிக் பிளேஸ், அதனால போடுறோம். ஐ பாட் அ பியானோ
ஐ நோ டு ப்ளே தி பியானோ. நான் ஒரு பியானோ வாங்கினேன், அந்த பியானோ எனக்கு வாசிக்க தெரியும். ஸோ ப்ளே த பியானோ. டு நாட் வேஸ்ட் தி ஃபுட் வந்து எஸ் சேர்க்க முடியாது, அதனால த போடுறோம். அடுத்து ஐ சிட் இன் தி லாஸ்ட் ரோ. ஆர்டினல்ஸ் எத்தனாவதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, நான் கடைசி ரோவில் உட்கார்றேன். ஐ ஹேட் கான் டு தி ஹிமாலயாஸ். மவுண்டன்ஸ் பற்றி சொல்லும்போது நான் ஹிமாலய மலைக்கு போய் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறது. இப்போது இந்த எக்ஸாம்பிள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்குது இல்லையா? நம்ம ரூல்ஸாக பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ இதுலேயே எத்தனை ரூல் வந்துடுச்சு பாருங்கள். மவுண்டன் ரேஞ்ச் வந்துடுச்சு, ஆர்டினல்ஸ் வந்துடுச்சு, எஸ் சேர்க்க முடியாத ப்ளூரல் வந்துடுச்சு, அதுக்கப்புறம் வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்துடுச்சு, பப்ளிக் பிளேஸ் வந்துடுச்சு, டைரக்ஷன்ஸ் வந்துடுச்சு, யூனிக் வந்துடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு இது அத்தனையுமே அத்தனை ரூல்ஸும் இந்த ஒரு 7 சென்டென்ஸில் வந்துடுச்சு இல்லையா? ஸோ இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், என்ன படித்தோம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்கல, இந்த எல்லா ரூல்ஸையும் திருப்பி ஒரு தடவை பாருங்கள், நோட்டில் எழுதிட்டு உங்களுக்கு எல்லாமே தெளிவானதுக்கப்புறமா நெக்ஸ்ட் இதில் வந்து நான் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன் இதே ஆர்டிகல்ஸ்க்கு. இப்போது போன செஷனோட ஆன்சர்ஸ் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. சோமு ராமுவை விட பணக்காரன். இது எல்லாமே வந்து நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் தான் கொடுத்துருந்தேன். ஏன்னா வந்து பாஸ்ட் டென்ஸு இருந்தான் இருந்தது எதுவுமே கொடுக்கல. ஸோ எல்லாமே வந்து இஸ் போட்டு எழுத வேண்டியது தான். சோமு இஸ் ரிச்சர் தேன் ராமு. ராமுவை விட சோமு பணக்காரன். ஓகேவா? ரிச்சர் தேன் ராமு. இதில் வந்து சில பேருக்கு ஒரே ஒரு டவுட் வர வாய்ப்பு இருக்குது. எந்த பேரை முதல்ல போடணும் அப்படின்றது அந்த சில பேருக்கு வரும், எப்போதுமே வர்ற டவுட்ஸ் தான் அது. நீங்கள் என்ன பண்ணணும்னா, யாரை விட அப்படின்றது வருது இல்லையா, அந்த விடனா தேன், அந்த விடக்கு பக்கத்தில் என்ன பேர் இருக்கோ அதுதான் தேன் பக்கத்தில் போடணும் அப்படின்னு ஒரு க்ளூ வச்சுக்கோங்க. சரியா? இப்போ அடுத்தது பாருங்கள். முதல் தெரு எல்லா தெருக்களையும் விட சுத்தமானது. எல்லா தெருக்களையும்னு போது அது சூப்பர்லேட்டிவ். உடனே த போட்டு இங்கே நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, க்ளீன், க்ளீனர், க்ளீனஸ்ட். அப்போ க்ளீனஸ்ட் எடுத்து போடணும். அப்போ முதல் தெருன்னும் போது த ஃபஸ்ட் ஸ்ட்ரீட் இஸ் த க்ளீனஸ்ட் போட்டோமா. எல்லா தெருக்களையும் விட அப்படின்னும் போது ஆஃப் ஆல் த ஸ்ட்ரீட்ஸ். நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தேன் இல்லையா, அப்போ நீங்களாவே அந்த ஆஃப் போட்டுட்டு ஆல் த ஸ்ட்ரீட்ஸ்ன்னு எழுதிருங்க. கோயம்புத்தூர் ஒரு பெரிய நகரம். இது ஆர்டினரி சென்டென்ஸ், அதனால கோயம்புத்தூர் இஸ் அ பிக் சிட்டி. இது எதுவுமே வரல, பாசிட்டிவ் சென்டென்ஸ், ஆர்டினரி பாசிட்டிவ் சென்டென்ஸ். அடுத்தது கோயம்புத்தூர் போல மதுரை ஒரு பெரிய நகரம். மதுரை ஒரு பெரிய நகரம். ஸோ மதுரை சிட்டி இஸ் அ பிக் சிட்டி. ஓகேவா? எதை போல்? கோயம்புத்தூர் போல். அப்போது கோயம்புத்தூர் லாஸ்ட்டில் வரணும். ஸோ மதுரை சிட்டி இஸ், போலன்னு வரும்போது ஆஸ் ரெண்டு பக்கம் வரணும், ஆஸ் பிக் ஆஸ் கோயம்புத்தூர். அடுத்து ராஜு ரமேஷை விட இளையவன். ரமேஷை விட அப்படின்னும் போது விட தேன் போடுறோம் இல்லையா, அப்போது அது பக்கத்தில் ரமேஷ் இருந்தால் இங்கேயும் ரமேஷ் போட்டுக்கோங்க, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ராஜு இஸ், இளையவனுக்கு என்ன எங். ஆனால் விட அப்படின்னும் போது ரெண்டு நவுனுக்கு கம்பேர் பண்ணி சொல்கிறதுனால இது கம்பேரிட்டிவ் மட்டும் எடுத்துக்கணும், எங்கர் எடுத்து போட்டுக்கணும். ஸோ ராஜு இஸ் எங்கர் தேன். கம்பேரிட்டிவில் தேன் கண்டிப்பாக வரணும், ரமேஷ் போட்டாச்சு. அடுத்து அவன் சுதாவை போல இரக்கம் உள்ளவன். அவனுக்கு ஹீ போட்டோம், இஸ் போட்டோம், ஏன்னா இது எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸ் தானே. உள்ளவன் அப்படின்னா இப்போ இருக்குது எப்போதுமே. ஹீ இஸ் ஆஸ் கைண்ட் ஆஸ் சுதா. சுதாவை போல இரக்கம் உள்ளவன். அடுத்து உலகில் நான் மிகவும் சந்தோஷமானவன். இங்கே பாருங்கள், உலகில்னா உலகத்திலே எல்லாரையும் விட அப்படின்ற அர்த்தம். ஸோ நம்மளே அதை வந்து மறைமுகமாக சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு சூப்பர்லேட்டிவாக எழுதணும். ஸோ நான் ஐ ஆம் தி ஹாப்பியஸ்ட் இன் த வேர்ல்டு. இது நீங்கள் தப்பாக எழுதியிருந்தா கூட பரவாயில்ல, ஆனால் இப்போ நான் சொல்லும்போது அந்த தப்பு, ஓ இதுதான் நம்ம தப்பாக எழுதியிருக்கோன்னு உங்களால் புரிஞ்சுக்க முடிஞ்சாலே போதும். அடுத்த தடவை இந்த தப்பை பண்ண மாட்டீங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்கள். நீல நிற ஆடையை விட கருப்பு நிற ஆடை சிறியது. ஸோ எது சின்னது? பிளாக் ட்ரெஸ் இஸ் ஸ்மாலர் தேன். ரெண்டு திங்ஸை கம்பேர் பண்ணுறாங்க, அதனால் தேன் போடணும், கம்பேரிட்டிவ் எழுதணும்னு தெரிஞ்சு போச்சு. எது சின்னது? பிளாக் ட்ரெஸ். ஸோ பிளாக் ட்ரெஸ் இஸ் ஸ்மாலர் தேன்
ப்ளூ ட்ரெஸ். அடுத்து ஆக்சுவலி இங்கே நான் தப்பு பண்ணிட்டேன். ஷார்ட்டஸ்ட் தான் கொடுத்துருக்கணும். நான் வந்து சிறியதுன்றதை ஸ்மாலஸ்ட் கொடுத்துட்டேன். ஓகேவா? இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை கம்பேர் பண்ணும்போது ஷார்ட்டாக இருக்குது அப்படி தானே சொல்லுவோம். ஓகே. அடுத்து அவனுடைய குரலை விட இவளுடைய குரல் சத்தமானது. அப்போது ஹர் வாய்ஸ், குரலுக்கு வாய்ஸ் போடணும். ஹர் வாய்ஸ் இஸ் லவுடர் தேன். ரெண்டு பேரை கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ தேன் போடணும். யாரோட வாய்ஸை விட? அவனுடைய குரலை விட. ஹிஸ் வாய்ஸ்ன்னும் போது அந்த விடக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால ஹிஸ் வாய்ஸ் தான் வரணும்னு எழுதிக்கோங்க. இந்த கணக்கு எல்லா கணக்கையும் விட எளிமையானது. எல்லா கணக்குன்னும் போது அது சூப்பர்லேட்டிவ். ஓகேவா? அப்போது திஸ் சம் இஸ் சூப்பர்லேட்டிவ்னா த போட்டுடணும். லாஸ்ட்டில் இருக்கிறது ஈஸியஸ்ட் எடுத்து போட்டுட்டோம். திஸ் சம் இஸ் த ஈஸியஸ்ட் ஆஃப் ஆல் சம்ஸ். எல்லா சம்ஸையும் விட ஆஃப் ஆல் சம்ஸ். அடுத்து என் தாய் என் தந்தையை போல ஆரோக்கியமானவள். மை மதர். அவரை போலன்னும் போது ரெண்டு சைடு ஆஸ் வரணும். ஃபஸ்ட்டில் பாசிட்டிவில் இருக்கிறத எடுத்து எழுதிக்கணும். ஓகேவா? அப்படின்னா மை மதர் இஸ் ஆஸ் ஹெல்த்தி ஆஸ் மை ஃபாதர். என் அப்பாவை போல. ஓகே. இந்த பெட்டி மிகவும் கனமானது. இது எல்லாத்தையும் விட கனம்னு சொல்லலை. ஸோ சூப்பர்லேட்டிவும் கிடையாது. ரெண்டு பொருள் கொடுத்து கம்பேர் பண்ணவும் இல்லை, அது கம்பேரிட்டிவும் கிடையாது. அதனால் இது பாசிட்டிவ் சென்டென்ஸ். திஸ் பாக்ஸ் இஸ் வெரி ஹெவி. மிகவும் கனமானதுன்னா ஹெவி. வெரி போட்டு ஹெவி போட்டுருங்க. அடுத்து இந்த துண்டு இந்த சட்டை கம்பேரிட்டிவ். ரெண்டு பொருள் வந்துடுச்சு. இதை போல இது ஈரமாக இருக்கிறது அப்படின்னும்போது திஸ் டவல் இஸ் ஆஸ் வெட் ஆஸ் திஸ் ஷர்ட். இந்த சட்டையை போல் இந்த துண்டு வந்து ஈரமாக இருக்குது அப்படின்னும்போது போல் வந்தோடனே ஆஸ் போடணும் ரெண்டு பக்கமும். ஸோ திஸ் டவல் இஸ் ஆஸ் வெட் ஆஸ் திஸ் ஷர்ட். புரிஞ்சுதா? ஓகே. இன்றைக்கி ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. இன்றைக்கி ஒரு தடவை பாருங்கள். அதுக்கப்புறம் எழுதி வச்சிட்டிங்கன்னா நாளைக்கு ஒரு தடவை பாருங்கள். ஓரளவுக்கு தெளிவாயிடும். அப்படியும் புரியலனாலும் அப்படியே விட்டுருங்க. போக போக கற்றுப்பீங்க. ஓகேவா? ஹாவ் அ நைஸ் டே. டேக் கேர். அடுத்த செஷனில் பார்க்கலாம். அடுத்த செஷன் வந்து அடுத்த வருஷத்தில் சந்தோஷமாக மீட் பண்ணலாம். பாய். டேக் கேர்.